ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் வீரா. இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10. இந்த டேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டேட்டு. என்ன டேட்டு சொல்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ண போகிறோம். அக்டோபர் 10ன்ற காரணம் ஒன்று. இன்னொரு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 40,300 சப்ஸ்கிரைபர், 40,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாமல் இந்த வீடியோ, இந்த ஸ்பெஷல் வீடியோ பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் பண்ண முடியலை. இன்னைக்கு தான் இந்த வீடியோ பண்ண போகிறோம். என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்களும் பஸ் ஓனர் ஆகணுமா? நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் பஸ் ஃபேன்ஸு டிரைவர் கண்டக்டர் தான் வீடியோ பார்க்குறாங்க. அவங்களுக்கு நிறையா பேருக்கு பஸ் டிரைவர் கண்டக்டர் காட்டிலும் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஃபேன்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பஸ் வாங்கணும், எல்லாத்துக்குமே ஒரு கனவு இருக்கும், ட்ரீம் இருக்கும். என்னுடைய கனவு வந்து எனக்கு பஸ் வாங்கி ஓட்டணும், பிவிஆர் டிரான்ஸ்போர்ட்னு ஆரம்பித்து ஓட்டணும். அதே என்னுடைய கனவு, சின்ன வயசுலேருந்து கனவு, ட்ரீம், அதே என்னுடைய லட்சியம் எல்லாமே சொல்லலாம். 2ஆப்புலேருந்து இப்போ வரைக்கும் அதே என்னுடைய கனவு, அதுக்கான முயற்சி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற நிறையா பேருக்கு இது கனவாக இருக்கும், ட்ரீமாக இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம வீடியோ ஒர்க் பண்ணிடுவோம். ஏன்னா நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இந்த கொஸ்டினை வந்து, பஸ் எங்கே வாங்கலாம், பெர்மிட் யார்கிட்ட வாங்கலாம், பெர்மிட் எங்கே கொடுக்குறாங்க, பஸ்ஸோட ரேட் எவ்வளோ வரும், சேஸ் எவ்வளோ வரும், பாடி கட்டெல்லாம் செலவு எவ்வளோ வரும்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணிங்க. இந்த வீடியோவும் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, இந்த இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக வீடியோ போடுங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சுக்குருவாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வீடியோ கொடுக்க வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடியோ நம்மளால் இப்போ கொடுக்க முடியல. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒன் டே வந்து நம்ம வீடியோ கண்டென்ட் கொடுத்துருவோம், கேபின் வீடியோ. இப்போ கொடுக்க முடியல. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புது பிஸ்னஸ், நியூ பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஜேபி கன்சல்டிங் அப்படின்னு சொல்லி, ஜேபி கார்ஸ் சொல்லி நம்ம கன்சல்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம பைக்கு வாங்கி செகண்ட்ஸில் பைக் வாங்கி விற்கிறது, இந்த வேலை பார்த்துட்டு இருக்கோம். பெருசாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 பைக் சேல்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு நம்ம கேரேஜில் நம்ம செட்டில் ஒரு 4 பைக் நிற்குது, 2 பைக் அப்கமிங் பைக்கே வந்திருக்கு. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இதையும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கா. அதனால தான் நம்ம கண்டென்ட்டுக்கு சரியாக கொடுக்க முடியல. இனிமேல் கொஞ்சம் கொடுத்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு வீக்லி 2 வீடியோ கொடுக்குற மாதிரி பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் பஸ் ஓனர் ஆகணுமா? அப்போ பஸ் எங்கே வாங்கலாம், சேஸ் எங்கே வாங்கலாம், பெர்மிட் எவ்வளோ ஒரு சொல்லி நிறையா பேர் கேட்டீங்க. அதை ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பஸ் வாங்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மினி பஸ்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பஸ் வாங்க போகிறோம்னா பஸ் எப்படி வாங்கலாம், பஸ்ஸு மட்டும் வாங்கிடலாம். பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேசஸ் வந்து எங்கே கிடைக்கும், பஸ்ஸோட சேஸ் மெயின் வந்து பஸ்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு அஸ்திவாரம் வந்து சேஸு தான். சேஸ் எங்கே கிடைக்கும், மதுரையில் கிடைக்கும், திருச்சியில் கிடைக்கும். பஸ்ஸோட சேஸை வாங்கிடலாம். பாடி எங்கே கட்டலாம், பாடி கட்டுறதுனாலே தமிழ்நாட்டுக்கு பேர் போனது, நம்ம இந்தியாவுக்கே பேர் போகணும்னு சொல்லலாம். ஏன்னா கேரளாவில் இருந்தெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கரூரில் பாடி கட்டிட்டு போகிறாங்க. கரூரில் வந்து பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ் ஜாம்பவான், நம்ம ஜெமினியா கோச், ஜெமினி, மாருதி, டிவிஎன், ஆல்ஃபா மோட்டார்ஸ், ஏகப்பட்ட கோச் இருக்குது. நமக்கு தெரியாத கோச்சஸ்லாம் நிறையா கோச்சஸ் இருக்குது. அங்கே தான் பாடி கட்டலாம். பஸ்ஸுக்கு ரைட்டு பஸ் வாங்கி வச்சு பாடி கட்டியாச்சு. பெர்மிட்டு ஃபஸ்ட்டு வந்து பஸ்ஸுக்கு பெர்மிட்டு தான் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட பெர்மிட்லாம் பார்த்தீங்கன்னா மினி பஸ் பெர்மிட் 1990 அந்த ரேஞ்சில் கொடுத்தாங்க, 2000 வரைக்கும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ வந்து பெர்மிட் ரீசனாக ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பெர்மிட் வாங்கணும். இப்போ புது பெர்மிட் நம்ம வாங்கலாம். இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க, அதுவுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு 6 மாதம் வரைக்கும் கொடுத்தாங்க. அப்படி இல்லைனா நம்ம பெர்மிட் வாங்கலாம். யார்கிட்ட போய் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா, புது ஒரு லைனில் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஆப்ரேட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டி சாலையோரத்தை திருத்தாங்கல் ஆப்ரேட் பண்ணுறோம். திருத்தாங்கல் சிவகாசி ஒரு பெர்மிட் வாங்க போகிறோம். பார்த்தீங்கன்னா யார்கிட்ட வாங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த லைனில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 6 பஸ்ஸஸ் அந்த ரூட்டில் மட்டும் ஆப்ரேட் ஆகுது. நம்ம திருத்தாங்கல் டு சிவகாசி அவங்க யாராவது ஒரு ஆள் விற்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் பெர்மிட் வாங்கலாம். அந்த மாதிரி விற்க போகிறாங்களா, அவங்க பெர்மிட் எவ்வளவு என்ன ரேட்டுன்னு பார்க்கலாம். பெர்மிட் வந்து என்ன ரேட் வரும் சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின் இருக்கும். பெர்மிட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 10 லட்ச ரூபாயிலிருந்து ஒரு 50 லட்ச ரூபா வரைக்கும் மினி பஸ் பெர்மிட் போகும். என்ன காரணம்னா, எதை வச்சு அவங்க அடிப்படையில் வந்து அந்த பெர்மிட்டோட ரேட்டை விற்கிறாங்கன்னா, பஸ்ஸோட இருப்பு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பஸ் மினி பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வண்டி இருக்குது, ஒரு வண்டி 5000 ரூபாய்க்கு ஓடுது, 2000 ரூபா டீசல், டிரைவர் கண்டக்டர் 500 சம்பளம் போது 1000 ரூபா போகுது, 2000 ரூபா இருப்பு கட்டுது அப்படின்னா அந்த பஸ்ஸுக்கான விலை ஒன்றா இருக்கும், பெர்மிட்டோட விலை இருக்கும். இன்னும் இல்லை, இந்த வண்டி வந்து 10,000 ரூபாய்க்கு ஓடுது, 3000 ரூபா டீசல் போக 7000 நிற்குது, டிரைவர் கண்டக்டர் சம்பளம் எல்லா செலவும் A to Z, பஸ்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவு, பூ வாங்குறது, ஸ்டாண்டு பில்லு அந்த மாதிரி இருக்கும். அது போக ஒரு 5000 இருப்பு கட்டுறப்ப அந்த வண்டி அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதனால தான் 10 லட்ச ரூபாயிலிருந்து 50 லட்ச ரூபா வரைக்கும் பெர்மிட்டோட ரேட் வரும். இப்போ நம்ம வந்து ஒரு பெர்மிட்டை விலைக்கு வருது, செகண்ட்ஸில் வருதுன்னா நம்ம அந்த பெர்மிட்டை வாங்கி நம்ம ஓட்டலாம். பஸ்ஸு வந்து அவங்ககிட்ட நம்ம பெர்மிட் வாங்குறவங்களே பஸ்ஸு கொடுத்துருவாங்க, பஸ்ஸோட சேர்த்து தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்காட்டால் சரி, ஒரு சில பேர் வந்து 100% பஸ்ஸோட பெர்மிட்டை விற்கிறவங்க பஸ்ஸோட சேர்த்து தான் கொடுப்பாங்க. அது ரொம்ப பஸ் உடசலாக இருக்குது, ரொம்ப பழைய பஸ்ஸாக இருக்குது, ஓல்டு பஸ்ஸாக இருக்குது, அது ஸ்கிராப்பில் போட்டு புது பஸ் எடுக்குன்னா நம்ம சொன்ன ஃபார்மாலிட்டி தான். மதுரை திருச்சியில் சேஸ் எடுத்து கரூரில் பாடி கட்டி எடுத்து வந்துடலாம். இந்த பஸ்ஸுக்கு என்னென்ன செலவு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பஸ்ஸுக்கு வந்து மெயின் வந்து இன்சூரன்ஸ். மேக்ஸிமம் பஸ்ஸுக்கோட இன்னைக்கு கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு வந்து இன்சூரன்ஸ் என்ன ரேட் வருதுன்னா, மினிமம் 80,000லேருந்து 1,00,000 1,20,000 வரைக்கும் பஸ்ஸோட இன்சூரன்ஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் என்னன்னு தெரியுமா? தெரியும் நிறைய பேருக்கு, நான் அவ்வளோதான் தெரிஞ்சு சொல்லலாம். டேக்ஸ்னால் ரோட் டேக்ஸ், ரோட்டில் ஓட்டுறதுக்கு டேக்ஸ் கட்டணும். அதை பார்த்தீங்கன்னா இயர்லியாக கட்டலாம், 6 மாதத்துக்கு ஒரு கட்டலாம், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு கட்டலாம். 3 மாதத்துக்கு ஒரு டேக்ஸ் சொல்லுவாங்க, அது பேர் கோர்ட்டு டேக்ஸ் சொல்லுவாங்க.
3 மாசத்துக்கு இந்த பஸ்ஸுக்கு நம்ம வெங்கடேஸ்வரர் இந்த வண்டியில் ஓடுறல இது வந்து இந்த ஒரு ஒரு நோட்டீஸ் ஃபுல்லாமே பஸ் எப்படி என்ன ஏது எல்லா ஏட்டு நான் கேதர் பண்ணிட்டு இருக்கேன் ஓனர்கிட்ட. இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து 3 மாசத்துக்கு 5000 ரூபா. அப்போ வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபா வந்து நம்ம டாக்ஸ் மட்டும் கட்டுறோம். சரி 1 லட்ச ரூபா கட்டுறோம். 1 லட்சம் மேக்ஸிமம் 1 லட்ச ரூபா வரைக்கும் வந்துடும். 1 லட்ச ரூபாய் தாண்டத்தை 1 லட்ச ரூபா வரைக்கும் டாக்ஸ் மட்டும் கட்டுறோம். அது போக பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் 1 லட்ச ரூபா கட்டுறோம். அது போக பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட மெயின்டெனன்ஸ் செலவு, ஆயில் சர்வீஸ், டயர் எடுத்து போடுறது, மற்ற இருதய செலவு அது பார்த்தீங்கன்னா இருக்கு. பஸ்ஸு வந்து வேற என்ன பஸ்ஸை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பஸ் இருக்கு. இப்போ பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைவேட் பஸ்ஸஸ் மோஸ்டல் பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் செஸ்ஸாக இருக்கும், 11 இருக்கும், 11.4 இருக்கும், 12 மீட்டர் இருக்கும். இது மினி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் பஸ்ஸாக தான் இருக்கும். சேஸ் ரொம்ப கட் சேஸாக தான் இருக்கும். பஸ்ஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 24 அடி வரும். இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா இதோட சீட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 25+2 25 பேர் தான் அந்த பஸ்ஸுக்கூட பெரிமிட். இந்த பெரிமிட்டை வச்சு தான் டாக்ஸ் கட்டுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இன்னைக்கோட சேஸோட ரேட்டு கரண்ட் ரேட் ஒரு 15 லட்ச ரூபாயிலிருந்து ஒரு 18 லட்ச ரூபா வரைக்கும் வருது மினி பஸ்ஸோட சேஸ். பாடி கட்டுறது பார்த்தீங்கன்னா மினிமம் 10 லட்சம், மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ கட்டிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளான் சார் அவ்வளோ விரும்பி கட்டுவாங்க, சில பேர் சிம்பிளாக கட்டுவாங்க. மினிமம் 10 லட்சம், 10 லட்சத்துக்கு 20 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் கட்டிக்கலாம். அந்த மாதிரி இப்போ நம்மகிட்ட பஸ் வாங்கிட்டோம், இப்போ ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு பழைய ஆப்ரேட்டர் ஆல்ரெடி வந்து ஒரு 10 வருஷம் ஓட்டினவங்க, அவங்க வண்டி வித்துட்டாங்கன்னா அவங்களோட பெர்மிட்டை வாங்கிட்டோம், பஸ்ஸை வாங்கிட்டோம். அதுக்கு வந்து ஸ்பேர் பெர்மிட் அவங்ககிட்ட இல்லை, ஸ்பேர் பெர்மிட்டை வந்து வேற யார்ட்டையும் கொடுத்துட்டாங்க. நம்மகிட்ட வாங்குறப்ப ஸ்பேர் பெர்மிட் இல்லாம தான் கொடுத்துருக்காங்கடா. நம்ம எப்படி வாங்கலாம்? ஸ்பேர் பெர்மிட்னா என்னன்னா பஸ்ஸுக்கு வந்து பிரைட் ஆனா ஸ்பேரா ஓட்டிக்கிறது பிளஸ் டூரா ஓட்டிக்கிறது. ஸ்பேர் பெர்மிட்ல நம்ம கவர்மெண்ட்ல நாங்கள் இந்த மாதிரி பஸ் வந்து வாங்கியிருக்கோம். இந்த பஸ்ஸுக்கு வந்து பெர்மிட் வேணும், ஸ்பேர் பெர்மிட் வேணும்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் எழுதி கொடுத்தோம்னா ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்தோம்னா பெர்மிட் கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்ல இருந்து. நம்ம ஸ்பேர் பெர்மிட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வண்டி லைன்ல ஓடிக்கிட்டு இருக்கு, திடீர்னு வண்டி மெயின்டெனன்ஸ் செலவு, பிரேக் டவுனு, இல்லை ஒரு சின்ன ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா நம்ம ஸ்பேர் பஸ்ஸை ஓட்டிக்கலாம். இல்லை பாடிக்கட்ட போகுது அப்படின்னா ஒரு நாள் ஓட்டிக்கலாம், 1 வீக் ஓட்டிக்கலாம். இல்லை பாடிக்கட்ட போகுது ஒரு 3 மாசத்துக்கு லைன் வண்டி ஓடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா லைன் வண்டியை வந்து ஸ்டாப்பேஜ் போட்டுட்டு டூர் பெர்மிட் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி நம்ம லைனுக்கு கொண்டுற மாதிரி எதை கொடுத்து பெர்மிட்டை போட்டு அந்த மாதிரி ஓட்டிக்கலாம். அதனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டூர் போய் வண்டி பாடிக்கிட்ட போயிடுச்சு அந்த டூர் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரே சைடில் ஒட்டிடுவாங்க. கோட்டு காசுல மேலே ஸ்டிக்கர் ஒட்டியே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு 3 மாசத்துக்கு டிபி போட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம டூர் பஸ்ஸை வச்சு நம்ம டூர் போகிறோம் அப்படின்னு டூர் போகிற பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூர் இப்போ நம்ம வண்டி எங்கேயாவது போகுது அப்படின்னா டூர் பெர்மிட் வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட டூர் பெர்மிட் இருக்குல்ல, அந்த பஸ் டூர் போகுதுன்னா அதுக்கு தனியாக டிபி போடணும். இப்போ வண்டி வந்து ஒரு நாள் போகுது, இப்போ வந்து செவ்வாய்ச்சிலேருந்து ஒரு தென்காசி போகுது, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விழுப்புரம் போகுதுன்னா அந்த பெர்மிட்டோட காஸ்ட் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா ஒரு 850 ரூபாயிலிருந்து ஒரு 1500 ரூபா வரும். ஒரு நாள் டிபி, அந்த டிபி போட்டு தான் அந்த வண்டி போக முடியும். சும்மா நம்மகிட்ட பஸ் இருக்குன்றக்காண்டி போகவே முடியாது. டிபி போட்டு கம்பல்சரி போகணும். இல்லைன்னா அதிகாரியை பிடிச்சாங்கன்னா அதுக்கு நம்ம ஃபைன் தான் போடுவாங்க. நம்மகிட்ட டூர் ஒரு பஸ் வாங்கிட்டோம், ஒரு ஆப்ரேட்டர் ஒரு பெர்மிட்டை வாங்கியிருக்கோம், பெர்மிட் வாங்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒரு 5 இயர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த பெர்மிட் ரினூவல் பண்ணணும்னா கண்டிப்பாக ரினூவல் பண்ணணும். இந்த பஸ்ஸோட பெர்மிட் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து செங்கல்பட்டு செவ்வாய் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு நம்ம ரினூவல் பண்ணணும். ரினூவல் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் என்ன அமௌண்ட் வரும்னா மேக்ஸிமம் மினிமம் 1500 ரூபாய் 30,000 ரூபா வரைக்கும் வரும். அதுவும் 5 வருஷம் லைன்ல ஒரு ஸ்டேஜ் கேரியர் பெர்மிட்டுமே ரினூவல் பண்ணித்தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா 1990 போட்ட பெர்மிட். இந்த வண்டி ஓனர் போட்ட பெர்மிட் 90. அப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வந்து வில்லேஜ் லைன்லையும் ஒரு 4 கிலோமீட்டர் மெயின் ரோடு சிட்டிக்குள்ளேயும் அந்த மாதிரி தான் பெர்மிட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் வந்து பழைய பஸ்ஸஸ் பெர்மிட்ல இருக்கும். இப்போ ரீசெண்டாக 6 மந்த்துக்கு முன்னாடி புது பெர்மிட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதோட ரூல்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா 65% வில்லேஜ் ரூட்லையும் 35% மெயின் ரோட்லையும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப வந்து இப்போ புது பெர்மிட்ல நிறைய ஆப்ரேட்டர் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாடலையும் பார்த்தீங்கன்னா புது ஆப்ரேட்டர் புது பஸ்ஸஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும் மினி பஸ் பெர்மிட்லாம். ஆனால் மினி பஸ் பெர்மிட் மட்டும் தான் கவர்மெண்ட் பூஸ்ட் கொடுத்தாங்க. மோசல் பஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்கல. அது எதுவும் கொடுத்தாங்கன்னா அதுவும் புது வண்டி அப்டேட் ஆகும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க புது வண்டியாக ஓடிக்கிட்டு இருக்கு உங்க ஊரில் ஓடிக்கிட்டு இருக்கும். மினி பஸ் சேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே லென்த்தாக தான் இருக்கும், காமனாக தான் இருக்கும். 24 அடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மீட்டர் எனக்கு சரியா தெரியல. எங்கள் ஓனர் வந்து நமக்கு வந்து அடி கணக்கில் 24 அடி. ஆனால் டயர் சைஸ் வந்து மாறும். இந்த பஸ்ஸோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 8.4 750 ஒரு சைஸ் இருக்கு, 2 சைஸ் இருக்கு. அந்த 750 வந்து கொஞ்சம் வண்டி சின்ன வண்டியா இருக்கும், சின்ன டயரா இருக்கும். இது 8.4 கொஞ்சம் பெருசா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கேதர் பண்ணிட்டு வந்தது எங்க ஓனர் எனக்கு சொன்னது பூராமே நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மினி பஸ்ஸை பத்தி சொல்லி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். எதுவும் விஷயத்தை விட்டுருந்தால் எதுவும் பஸ்ஸை பத்தி விட்டுருந்தா நீங்க கமால சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மினி பஸ்ஸை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி பற்றி சீக்கிரமாக ஒரு வீடியோ போடுவோம். இந்த வீடியோ வந்து எங்கள் ஓனர் ராஜ்குமார் அவருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம கரெக்டாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம நோட்டு போட்டு கேதர் பண்ணதுனால எல்லாமே சொல்லிட்டாரு. அவருக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு, நீங்கள் பஸ் ஃபேன்ஸாக இருக்கீங்க, பஸ் வாங்கணும் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி உங்களுடைய பஸ் வாங்கணும் ரொம்ப வெறியா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10/10 இன்னைக்கு வந்து 2025 என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். இன்னைக்கு தான் பிறந்தேன், 1900 சம்திங்கில் பிறந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிறந்த நாள்.
இதுக்காக இந்த வீடியோ இன்னைக்கு ஸ்பெஷலாக பண்ணியிருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ல ஆல்ரெடி நேற்றே போட்டிருந்தீங்க, இன்ஸ்டாகிராம்லையும் சரி, ஃபேஸ்புக்கு, யூடியூப்லையும் போயிட்டு போட்டிருந்தீங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ப்ரோ, ஹாப்பி பர்த்டே ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பிறந்தநாள் வாழ்த்து கூறிய அனைத்து நல்லுறவுக்கும் நன்றி. இதிலே பார்த்துட்டு பிறந்தநாளுக்கு மெசேஜ் பண்ணி அவங்களுக்குமே இந்த வீடியோவில் நன்றி சொல்லிடுறேன். இந்த வீடியோவை முடிச்சுக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.